ராஜபக்சர்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவு அதிரடி கைது. கொட்டாஞ்சேனை ஓஐசிக்கு கொலை மிரட்டல். உங்களால் முடியாவிட்டால் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கின்றோம். சாணக்கியன் பகிரங்கம். மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை. மீண்டும் வடக்கில் கிறிஸ்பூதம் விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை. எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. விவசாயியிடம் லஞ்சம் பெற்ற அரசு ஊழியருக்கு நேர்ந்த கதி. தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவோருக்கு அனூர் அரசாங்கம் விடுத்த கடும் எச்சரிக்கை. மித்தனிய கொடூர கொலை சீக்கிய கொலையாளி. கடந்த அரசாங்கங்களில் செய்த தவறுகளை தட்டி கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் வாக்களித்துள்ளார்கள். உங்களால் முடியாவிட்டால் கூறுங்கள், நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கின்றோம் என மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட எல்லைக்குள்ளே காணிகளுக்கு ஒப்பந்தம் வழங்குவதற்கே மாநகர சபையின் பின் நிற்கின்றார்கள். ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மட்டக்களப்பில் பிடித்த காணிகளுக்கு ஒப்பம் வழங்கியிருக்கின்றீர்கள் என அவர் மேலும் சாடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான உறவினரான டெய்சி ஃபாரஸ்ட் கைது செய்யப்பட்டுள்ளார். பண மோசடி சட்டத்தின் கீழ் வாக்குமூலம் அளிக்க அவர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்றிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெய்சி ஃபாரஸ்ட் என்ற பெண்மணி ராஜபக்ஷக்களின் பினாமியாக செயற்பட்டு வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை செய்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபை மின் கட்டணத்தில் திருத்தம் செய்திருந்தது. இந்த திருத்தம் ஊடாக மின் உற்பத்தி செலவுகள் கட்டணத்தினால் ஈடு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது என சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் புவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு கடன் அதிகரித்தால் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே மின்சார சபையின் செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின் கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நட்டமடையாத வகையில் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய விலை பொறிமுறை ஒன்று காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த முறையை பயன்படுத்தி விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலைய கட்டளை தளபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. மோதர நிபுணர் என தன்னை அடையாளப்படுத்திய நபர் ஒருவர் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலைய கட்டளை தளபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். கடந்த மாதம் 21ஆம் திகதி கொட்டாஞ்சேனை மற்றும் கல்பொத்த சந்தையில் உள்ள தொலைபேசி கடையொன்றின் உரிமையாளர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கொலையாளிகளை சில மணி நேரங்களில் போலீசார் கைது செய்திருந்தனர். இதனையடுத்து மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டுமாறு அவர்களை மட்டக்குழி ககாடுபத்த பகுதிக்கு போலீசார் அழைத்து சென்றனர். இதன்போது அவர்கள் போலீசாரை தாக்க முற்பட்டதால் போலீசார் நடாத்திய பதில் துப்பாக்கி சூட்டில் அவர்கள் உயிரிழந்தனர். இதன் பின்னர் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலைய கட்டளை தளபதிக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் வந்துள்ளது. மோதர நிபுணர் என்று கூறி அழைப்பை மேற்கொண்டவர் கம்பகாவில் விளையாடியது போல இங்கு விளையாட முடியாது என கூறியுள்ளார். இந்த கொலை மிரட்டல் தொடர்பில் கொட்டாஞ்சேனை போலீசார் நேற்று ஆளுத்கடை மேலதிக நீதவான் திருமதி பவித்ரா சஞ்சீவனி பத்ரராஜாவிடம் அறிவித்ததை அடுத்து சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு அவர் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். விவசாயி ஒருவரிடம் 50,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த உத்தியோகத்தரை மாறுவேடத்தில் இருந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் இன்று புதன்கிழமை பகல் செங்கலடி பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 34 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் வயலுக்கு உரம் பெற்று தருவதாகவும் அத்துடன் மழை வெள்ள
வெள்ளத்தால் வேளாண்மை சேதமடைந்ததற்கு நஷ்ட ஈடு பெற்று தருவதாகவும் அதற்கு 50,000 ரூபாய் பணத்தை விவசாயியிடம் லஞ்சமாக கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் கோரியுள்ளார். இதனையடுத்து குறித்த விவசாயி கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினரிடம் முறைப்பாடு அளித்ததை அடுத்து அவர்களின் ஆலோசனைக்கு அமைய சம்பவ தினமான ஒன்று பகல் செங்கலடி பகுதியில் உள்ள வங்கி ஒன்றுக்கு அருகாமையில் கொழும்பில் இருந்து வந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் கண்காணித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் விவசாயியிடம் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் 50,000 ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட நிலையில் அங்கு மாறுவேடத்தில் இருந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்ததுடன் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட 50,000 ரூபாவை மீட்டனர். மேலும் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற அசுத்தமான தேங்காய் எண்ணெய் உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்து விஜயஸ்ரீ சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சில இறக்குமதி நிறுவனங்கள் கணிசமான வருவாய் ஈட்டிய பின்னர் 11 மாதங்களில் செயல்படாமல் போய்விட்டன. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தப்படும் என்பதுடன் மோசடிகளை தடுக்க வலுவான விதிகள் மற்றும் விதிமுறைகள் கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் மே மாதத்தின் பின்னர் தேங்காய் விலையில் மாற்றம் ஏற்படும் என்றும் எதிர்பார்ப்பதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மித்தனிய கடவத்த சந்திக்கு அருகில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேரை சுட்டுக்கொலை செய்த துப்பாக்கிதாரி மித்தனிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த மாதம் 18ஆம் தேதி மகன் மற்றும் மகளுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தையொருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தனர். அதன்போது தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் அவரது 9 வயது மகனும் 6 வயது மகளும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கொல்லப்பட்டவர் 39 வயதுடைய கஜா என்று அழைக்கப்படும் அருண விதானகமகே என்பவர் என அடையாளம் காணப்பட்டார். அத்தோடு அவர் கொல்லப்பட்ட போது கப்பம் கோருதல் மற்றும் பிற குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த நபர் உட்பட அவரது பிள்ளைகளை கொலை செய்த துப்பாக்கிதாரி தப்பி சென்றிருந்த நிலையில் இன்று மித்தனிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த காலங்களில் கிறிஸ்பூதம் ஏவிவிடப்பட்டது போன்று மீண்டும் சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருப்பதாகவும் இது தொடர்பாக மக்களும் ஊடகங்களும் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் ஏபிடிபி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் அரசியல் தரப்புகளுக்கு இடையிலான மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகளில் இணைந்து செயற்படுவதற்கு ஈழ ஜனநாயக கட்சியினராகிய நாம் தயாராக இருப்பதான சமிக்ஞை எம்மால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பல்வேறு தரப்புகளும் உத்தியோகபூர்வமற்ற முறையில் எம்மை தொடர்பு கொண்டு வருகின்றனர். அது தொடர்பாக கட்சி மட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. அதேவேளை கடந்த காலங்களைப் போன்று தனித்துவமான முறையில் வீணை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அது ஒரு புறம் இருக்க, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் தற்போதைய அரசாங்கத்தை கண்மூடித்தனமாக விமர்சிக்கும் நோக்கம் இல்லாத போதிலும் சரியான விடயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தார்மீக கடப்பாடு இருப்பதாக கருதுகின்றோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.